எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஒன் டேல வந்து 65 ப்ளஸ் 70க்கு 65 மார்க்குக்கு மேலே எடுக்கலாமானா நிச்சயமா முடியும். அது உங்க கையில தான் இருக்குது. அந்த எடுக்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதை படிக்க வேண்டியது உங்க கடமை தான். ஓகேங்களா? அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பிளானையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த ஆர்டர்ல படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். பட் படிக்க வேண்டியது நீங்க மட்டும்தான். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ற கொஸ்டின்ஸை நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் புக் கொஸ்டின் நம்பர் போட்டுட்டேன். புக் இன்சைடு கொஸ்டின்லாம் எழுதியிருக்கேன். புக் இன்சைடு கொஸ்டின் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்டான புக் இன்சைடு கொஸ்டின் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஒன் டேல எவ்வளவு படிக்க முடியுமோ உங்களால அவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல நான் கொடுக்க கிடையாது. அதுலேயும் குறிப்பா இந்த வீடியோ நான் ரெடி பண்ணது பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கானது, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஒரே ஒரு நாள் லீவு. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 நாள் லீவ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணேன். அதை நல்லா படிச்சிருப்பாங்க. பட் அதையும் கம்மி பண்ணி நான் பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் கேட்கறது, நீங்க சொல்றது வருமா? நான் இப்போதான் உங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. வருமா இல்லையா அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. கம்பல்சரி வரும். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டாபிக், ரிப்பீட்டட் கொஸ்டின், இதை வச்சு தான் எடுக்கிறமே தவிர இது வரும், இது 100% வரும் அப்படின்னு நானு கிடையாது. கொஸ்டின் எடுத்தவங்கனாலே சொல்ல முடியாது. ஏன் கொஸ்டின் எடுத்தவங்கனால சொல்ல முடியாதுன்னா, கிட்டத்தட்ட 10-15 செட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வைப்பாங்க. அதுல ஏதோ ஒரு கொஸ்டின் தான் வரும். எந்த கொஸ்டின் வருது அப்படிங்கிறது கொஸ்டின் எடுத்தவங்களுக்கே தெரியாது, எடுத்த டீச்சருக்கே தெரியாது. பப்ளிக் எக்ஸாமுக்கே நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியுமே தவிர அது 100% வர்றதும் வராததும் கொஸ்டினை பொறுத்து தான் இருக்குது. பட் இதுல இருந்து உங்களுக்கு தேவையான அந்த 65 ப்ளஸுக்கு கம்பல்சரி வரும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் ஒன் வேர்டை படிக்கணும், 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை சொல்லிட்டு எந்த ஆர்டர் அப்படிங்கிறத நான் சொல்றேன். வாங்க சாப்டர் வைஸ் பார்க்கலாம். அண்டு மறக்காம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணலாட்டி மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஓகே, லைக் பண்றது பண்ணாதது உங்க விருப்பம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா மட்டும் லைக் பண்ணுங்க. ஓகே, யூனிட் 1ல கெமிஸ்ட்ரியில கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 6, 8, 10, 11, 13, 15 நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. மொத்தமே ஒரு சாப்டருக்கு ஒரு 25ல இருந்து 30 கொஸ்டின் இருக்குது ஒவ்வொரு சாப்டர்லயும். நான் கொடுத்துருக்கிறது 10ல இருந்து 15 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்க ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 65 பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. புக்கு இன்சைடை பொறுத்தளவுல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன்னு கோச்சிக்கிறாதீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அது அவங்களும் படிக்கணுங்கிறதுக்காக அந்த நம்பர் போட்டிருக்கேன். 1.2.1 புக்கில் நீங்க பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, புக் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.2.1 போட்டு ஒரு டாபிக் போட்டிருக்கோம். அதில் உள்ள பேராகிராஃபை படிச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நம்பர் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். ஸோ சாரி, கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க, தமிழ் மீடியத்துக்கு நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டீங்கன்னு. ரியலி சாரி. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு அந்த ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாகவே சொல்கிறேன். ஓகே, 1.2.1 gravitational separation very very important. 1.2.2 Froth flotation ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. 1.2.3 cyanide leaching அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு அப்படியே புக் பேக் என்னதான் சொன்னாலும் அதுலேயும் டாப் மோஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த யூனிட் 1 பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லியிருக்கேனா? இது போக அந்த டிஃபரன்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ், வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தேர் ஒரேஸ், மெத்தட் ஆஃப் ஜோன் ரிஃபைனிங், அந்த ரிஃபைனிங் நிக்கல் அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், யூசஸ் ஆஃப் ஜிங்க், எலக்ட்ரோ மெட்டாலர்ஜி ஆஃப் அலுமினியம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர், அந்த சிலிக்காயின் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் 12th கொஸ்டின் சொல்லியிருக்கேனா? 12th மட்டும் சேர்த்துக்கோங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் இதெல்லாம். யூனிட் 2 பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மெதுவா சொல்லவா? ஏன்னா கமெண்ட் பண்றீங்க, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, எழுதுறது வேற சின்னதா இருக்குது, நீங்க சொல்றதை தான் நாங்க கேட்க முடியும், பட் நீங்க ஃபாஸ்டா போறீங்கன்னு சொல்றீங்க. நான் மெதுவா சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 11, 13, 14 அதுல யூசஸ் ஆஃப் அந்த பயன்கள், போரானோட பயன்கள், போரிக் ஆக்சைடோட பயன்கள், போராக்ஸோட பயன்கள், இதுல இருந்து கம்பல்சரி ஒன்று வரும் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிகான் அது வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் போராக்ஸ், ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸ்,
ஃபிஃப்த் கொஸ்டின் சொல்லியிருக்கேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரன் 8th கொஸ்டின் டைரக்ட் 5 மார்க். அடுத்தது ஜியோலைட்ஸ் 14th கொஸ்டின், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போரிக் ஆசிட் எப்படி போரிக் நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்றது 15th கொஸ்டினும் சேர்த்துக்கங்க. தேர்ட் சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5, 7, 8, 13, 15, 19, 22 இன்னர் பேர் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. ஒய் ஃப்ளூரின் ஆல்வேஸ் எக்ஸாபிட் அண்ட் ஆக்சிடேட் ஸ்டேஜ் ஆஃப் 1, அது வந்து தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்ல விட்டுருங்க. அடுத்தது இது யூசஸ் ஆஃப் ஆர்கன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதான் 15th கொஸ்டின், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 22வது கொஸ்டின் அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் சாப்டர் 4ல உங்களுக்கு வந்து இதுல இந்த சாப்டர் 3ல புக் இன்சைடை பொறுத்தவரை அந்த ரெட்டு ஒயிட்டு இது ரெட்டு ஒயிட்டு ப்ராஸ்பரஸ் அது வந்து பாத்துங்க 3.1.7. அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா. யூனிட் 4ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 7, 9, 10, 13, 15, 19, 23, 27 அது வந்து பாத்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜைகர் நட்டா அது வந்து பாத்துக்கோங்க. குரோமைல் குளோரைடு டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. புக் இன்சைட்ல அப்படியே புக் பேக்ல 4th நான் கொஸ்டின் நம்பர் சொல்லிட்டேன், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து சொல்லிடுறேன். இன்னர் டிரான்சிஷனல் எலமெண்ட்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான் கான்ஃபிகேஷன் ஆஃப் Ce4+ அண்ட் CO2+, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் இஸ் மோர் ஸ்டேபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 13th கொஸ்டின் Fe3+ ஆர் 2+. 15th கொஸ்டின் கம்பேர் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைட்ஸ் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின், ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. 27 transition metal so high melting points, why 3 மார்க்ல அதிகமா கேக்குறாங்க. ஓகே. 5th யூனிட்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 5, 7, 10, 11, 13, 14, 17, 18, 19, 20, 24 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயூபேக் நேம் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பாத்துக்கங்க. ஸோ அடுத்தது டிஃபரன்சஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் 13th கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி 24 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 6 பொறுத்தவரை ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 5th, 6th, 8th, 9th, 11th, 13th, 14, 16, 24 அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஃப்சிசி பிசிசி இதெல்லாம் பாத்துங்க. 6.5.5 டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்பிளைன் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிராக் லா பாத்துக்கோங்க புக் இன்சைட்ல. அப்புறம் அந்த கிளாசிஃபை த பாயிண்ட் டிஃபெக்ட் அதெல்லாம் பாத்துக்கோங்க. சாப்டர் 6ல புக் பேக்ல வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட்கி அண்ட் ஃப்ரெங்கல் கம்பல்சரி கேட்டுருவாங்க, அது பாத்துங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. அப்புறம் அந்த பிசிசி எஃப்சிசி அது வந்து பாத்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது 7th சாப்டர்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 4th, 5th, 7th, 13, 14, 16, 17 புக் இன்சைட பொறுத்தவரை இன்டகிரேட்டட் ரேட் லா புக் பேக்லயும் இருக்கும். இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வந்து தேர்ட் கொஸ்டின் புக் பேக்ல இருக்குது. அப்புறம் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் செகண்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் 14th கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, அர்ஹீனியஸ் சமன்பாடு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் 16th கொஸ்டின் 2 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க. ஸோ அது வந்து பாத்துங்க. பிசிரோடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 17th கொஸ்டின், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதெல்லாம் பாத்துங்க. 8th சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 9, 10, 11, 12, 13, 20, 24 இதெல்லாம் புக் பேக். புக் இன்சைடு பஃபர் சொல்யூஷன் 8.7, 8.7.2 பஃபர் கெப்பாசிட்டி அண்ட் பஃபர் இண்டெக்ஸ், 8.9 சாலிபிலிட்டி ப்ராடக்ட், இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. புக் பேக்கை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் பிஹெச் கால்குலேட் பண்றது கொடுக்கலையா, அது பாத்துங்க, சம்டைம்ஸ் கேட்கறாங்க. 9th கொஸ்டின் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்வால்ட் டைலூஷன்ல 12th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். pH definition 13th question very very important. இதெல்லாம் பாத்துங்க. லூயி ஆசிட் அண்ட் லூயி பேசஸ், லூயி அமிலம் காரம்னு ஒன்னு இருக்கும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான், அது பாத்துக்கங்க. ஓகேங்களா. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 5, 7, 11, 24, 25, 26 9.1.3 9.1.3 factors affecting electrolytic பாத்துக்கங்க. புக் இன்சைட்ல புக் பேக் பொறுத்தவரை அந்த ஃபரோடேஸ் லா 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேனியல் செல்லு, அதுவுமே சம்டைம்ஸ் கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்ட்ராஸ்ட்ல 3rd கொஸ்டின், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனோடு கேத்தோடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதெல்லாம் பாத்துங்க. 10th சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 8, 9, 10, 12, 15, 18, 19, 20, 21, 22, 23, 24 10.2 அந்த பேராகிராஃப் புக் இன்சைட்ல 10.2
10.2.1 10.5.2 அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. 10th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் பிட்வீன் எ சோல் அண்ட் ஜெல்லு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது 15th கொஸ்டின் யூசஸ் ஒன்று கேட்பாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிஃபரன்சஸ் பிட்வீன் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் 23, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ஸ்ட்ரப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட் 24, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 11ல 9, 11, 15 பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கோல்ப்ஸ் ரியாக்ஷன் 12th கொஸ்டினும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்ப்ஸ் ரியாக்ஷன் போட மறந்துட்டேன், 12th கொஸ்டின். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 12ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 5th கொஸ்டின் கொடுத்துருக்கேனா, 1ல இருந்து 13 வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 15, 16, 17, 18, 19, 20 புக் இன் சைடில் 14.2.8 ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 3rd யூனிட் சொல்லல உங்களுக்கு. 3rd யூனிட்ல 2, 6, 6ல எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுல 3rd, 4th, 5th, 6th, 7th, 9th இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின். 8thலயுமே எல்லாமே இம்பார்ட்டன்ட். 8ல வந்து 1st, 3rd, 4th, 6th. 6th கொஸ்டின் வந்து 6th இஸ் நத்திங் பட் என்ன சாப்டர் 13, அது வந்து அந்த இதுதான் ரியாக்ஷன் தான் எல்லாமே. நேமிங் ரியாக்ஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th யூனிட்ல 15th எல்லாமே பார்த்துக்கோங்க நேமிங் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுல இந்த 6th வந்து இந்த இது 4th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. 6th 4th சொல்லியிருக்கேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்த அப்படியே 15th யூனிட்ல கொஸ்டின் நம்பர் 1 to 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 11 to 17, 11, 12, 13, 14, 15, 16, 17, 15.2, 15.2.3, 15.2.5 இதெல்லாம் புக் இன்சைட்ல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா பாருங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. நைட் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, அந்த லாஸ்ட் மினிட் அந்த பாஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் அந்த வீடியோக்கு அவசியம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே படிச்சிருங்க, ப்ளீஸ் படிச்சிருங்க. ஓகேங்களா? எனக்காகவது படிங்க. ஏன்னா 12th மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.